இல்லை ஓப்பன் தான் போட போகிறேன். ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் கேட்டுங்க, ஃபோன் பண்ணி கூட கேட்டுங்க. இல்லை வைங்க வைங்க பக்கத்துக்கு அதான் டிக்கெட்டு புளிக்கொண்டா சால்வி 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 சொல்லுங்க அப்புறம் சார் வந்து எதுக்காக வந்து இந்த பண்ணுறீங்க, எந்த இடத்துல பண்ணுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம் சார் நான் சொன்னமா சொல்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள கருக்காம்பட்டி என்ற கிராமத்தில் இந்திய சுவிசேஷ திருச்சபை ஆலயத்தை தீயிட்டு கொளுத்திய மதவாத சக்திகளை கைது செய்ய வலியுறுத்தியும் அந்த சுவிசேஷ ஆலயத்தை நடத்திய பாஸ்டர் மீதும் ஆலய நிர்வாகிகள் மீதும் பொய் வழக்குகளை போட்ட காவல்துறையினரை கண்டித்தும் பொய் வழக்குகளை வாபஸ் பெற கூறியும் அதே இடத்தில் பட்டா இடத்தில் ஆலயத்துக்கென்று வாங்கிக்கப்பட்ட பட்டா இடத்தில் ஆலயத்துக்கென்று அரசாங்கத்திடம் முறையாக அனுமதி பெற்று கட்டப்பட்டு வரும் ஆலயத்தை கட்டுமான பணியை தொடர பாதுகாப்பு அளிக்க காவல்துறை வலியுறுத்தியும் தமிழக அரசை வலியுறுத்தியும் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் அறிவுரைப்படி இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசுக்கு, காவல்துறைக்கு, வருவாய்த்துறைக்கு நாங்கள் எச்சரிக்கை முறையான பிரச்சனையாக நீங்கள் எண்ணினால் நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். முறைப்படி அனுமதி பெற்று கட்டப்பட்டு வரும் இந்த ஆலயத்தை தடுத்து நிறுத்துவது நாகரிகம், சட்டவிரோதமான ஒரு செயல். இங்கே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் செயலிட்டு கிடக்கின்றது என்றுதான் நினைச்சோம். இது காவல்துறையா அல்லது காவித்துறையா என்ற அளவுக்கு இங்கே நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொல்லிக்கொள்கிறோம். காவல்துறையா உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும். தமிழக முதலமைச்சரை நாங்கள் கேட்கிறோம். ஆலயத்தை இந்து முன்னணி கட்சியை சார்ந்த வேடசந்தூர் ராமச்சந்திரன், மாரிமுத்து என்ற இரு குண்டர்கள் அந்த ஆலயத்தை நள்ளிரவில் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். அந்த 2 பேரையும் கைது செய்ய வலியுறுத்தி வேடசந்தூர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்து இதுவரையில் அவர்களை கைது செய்யவில்லை. எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவனுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்துத்துவ மடாதிபதியினுடைய குற்றத்தை அடக்கும் விதமாகவும் அவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனத்தை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் விதமாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று வீதிக்கு வந்து வேடசந்தூர் பெரியார் சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் காவல்துறையினருக்கான ஆர்ப்பாட்டம், அவர்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்துகின்ற ஆர்ப்பாட்டம். கிறித்துவ தேவாலயத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் சுமார் 200 பேர் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை கோரிக்கை ஏற்று காவல்துறை, மாவட்ட காவல்துறையும் வேடசந்தூர் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இன்னும் 3 தினத்தில் வேடசந்தூர் ஆத்துமேட்டு பகுதியில் மிகப்பெரிய சாலை மறியல் செய்வோம் என்பதை காவல்துறைக்கு எச்சரிக்கை விட கடமைப்பட்டிருக்கிறோம். பெரியவர்களே, வியாபார பெருமக்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக என்னுடைய மாலை வணக்கங்களை பணிவுடன் சமர்ப்பிக்கிறேன். மத வெறிக்கு எதிரான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின்